அதுவும் 50வது படமாக அமைஞ்சது வந்து எனக்கு பயங்கரமான சந்தோஷம். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க காமெடி இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். அது எதுவாக இருந்தாலும் பிடிக்கும். படம் முழுக்க அழுகுறதுன்னா அதெல்லாம் நமக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து ஃபஸ்ட்டு அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசில் ரஜினி சாரை பார்த்து தான் நம்ம வந்து பிரமிச்சா நினச்சோம். இப்போ மகாராஜா ஆகிட்டு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் எப்படியாவது ரஜினி சார் படம் நடிக்கணும் அப்படின்னா. அவரும் அங்கே இது சொல்லியிருந்தார், ரெஃபர் பண்ணியிருந்தார். அவரோட படங்கள் நிறைய படம், அது எங்கே போனாலும் அண்ணன் யோகி பாபன் ரெஃபர் பண்ணிடுவார். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இவனை போட்டுருங்க, கல்கியை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து சினிமா மேல ஒரு பெரிய ஆசையோட தான் வந்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து இப்போ இந்த நிமிஷம் நீங்க வந்து மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி சாரோட 50th மூவில வந்து உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்றத சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா சேதனனோட வெறித்தனமான ஃபேன் நான். ஸோ அவரோட ஆக்டிங் சரி, அவரோட பேச்சு எல்லாமே நம்ம யூடியூப்பு வந்து இதுலேருந்து பார்த்துருக்கோம், படமாக பார்த்துருக்கோம். நிறைய நாங்கள் சினிமா சர்க்கிளில் பயங்கர டிஸ்கஷன் பண்ணுவோம் அவர் படங்கள்லாம் பார்த்துட்டு. ஸோ வந்து நித்திலன் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லிவிட்டு நம்ம படம் பண்ண போகிறோம், சேதனை வச்சு படம் பண்ண போகிறோம்னு சொன்னாங்களா, பயங்கர ஹாப்பி. ஓகே, இந்த படத்தில் நம்மளும் ஒரு கேரக்டர் பண்ணுறோம், ஸோ சேதனை கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கணும், ஒரு பெரிய சந்தோஷம். அது எனக்கு அதுவும் 50வது படமாக அமைஞ்சது வந்து எனக்கு பயங்கரமான சந்தோஷம். அவர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நடிக்கிறது அதெல்லாம் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ படமும் செமையாக வந்திருக்குது. நான் படம் பார்த்துட்டேன், வேறு லெவலில் வந்திருக்குது. ஆமாம், அது சார். இது வரைக்கும் நீங்க பண்ண படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கான்டென்ட் ஓரியன்டான ஒரு படமா அப்படின்றது, இப்போ ஜாலியா பார்க்கலாம், மக்கள் இப்போ என்ஜாய் பண்ணி பார்க்கறதுன்றதை தாண்டி கொஞ்சம் சீரியஸான படங்கள் நிறைய இருக்கு. உங்களோட ரோலுமே வந்து ரொம்ப எப்படி சொல்றது, லைக் ஜாலியா எப்பவுமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்க மாதிரி. மீன் இப்போ A1ல நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த படமே வந்து ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டான மூவி. பட் அதை தாண்டி நீங்க கொஞ்சம் கான்டென்ட் ஓரியன்டாகவும் பண்றீங்க. உங்களுக்கு எந்த பேசிஸ்ல ஒர்க் பண்றது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜாலியா இருக்கு? அப்படி இல்லை, நான் காமெடியாக தான் பண்ணியிருக்கேன், இதுலேயும் காமெடியாக தான் பண்ணியிருக்கேன். ஆமாம், காமெடியாக தான் பண்ணியிருக்கேன். வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அது இப்போ நீங்கள் மண்டேல பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக தான் இருக்கும். சின்ன சின்ன இடங்களில் வந்து காமெடி பண்ணியிருப்பேன். அது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க காமெடி இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். அது எதுவாக இருந்தாலும் பிடிக்கும். படம் முழுக்க அழுகுறதுன்னா அதெல்லாம் நமக்கு படம் பார்க்குறதுக்கே இதாக இருக்குங்க. ஸோ வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், கிரேசியான கேரக்டர்ஸ்லாம் இன்னும் இப்போ இந்த கிரேசினஸ், இந்த காமெடியன் அப்படின்றத தாண்டி வேற என்ன மாதிரி கேரக்டர்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுறீங்க ஆஸ் எ பெர்ஃபார்மரா? அதான் இப்போ வர்றது எல்லாமே வந்து ஒரு திருடன், பிட் பாக்கெட்டு, கொலைகாரங்க, களவாணி, இப்படி தான் வந்துட்டு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு கிராமத்துக்காரனா மண்டேல மாற்றுனுச்சு, ஃபஸ்ட்டு மாற்றுனுச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னுமே வந்து ஒரு ஜென்யூனான கேட்ட ஒரு டாக்டரோ ஒரு இது இல்லை சொல்கிறேன், நம்ம லுக் வேஸ் அப்படி இதுவாக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி வேறு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. ஸோ அது வெகு சீக்கிரமாக பண்ணுவோம். கண்டிப்பாக. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு யாராவது சினிமாவில் இருக்காங்களா சார்? இன்ஸ்பிரேஷன் வந்து ஃபஸ்ட்டு அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசில் ரஜினி சாரை பார்த்து தான் நம்ம வந்து பிரமிச்சா நினச்சோம். ஸோ அவர் தான் வந்து நமக்கு பெரிய இதுவாக இருந்துச்சு, இன்ஸ்பயராக வந்து ரஜினி சார். ஸோ அது வந்து இப்போது நான் இந்த படங்கள்லாம் நடிச்சுட்டு நான் ஒரு இடத்துக்கு நான் ஒரு ஷூட்டிங்கு போயிருந்தேன். நம்ம யோகி பாபு அண்ணன் இருக்காருங்க, அவரோட வெட்டிங் டே அன்னைக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஒரு மருதமலை கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ அவர் பயங்கரமான முருகன் பக்தர், சாமி பக்தர். அது அங்கே போயிருந்தோம், சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால், நாளையிலேருந்து உங்களுக்கு டேட் இருக்கா சார்? இருக்குது சார், சொல்லுங்கள் அப்படின்னு. அது இந்த மாதிரி ரஜினி சார் படத்தில், வேட்டையின் படத்துலேருந்து கூப்பிட்றோம். ஸோ நாளைக்கு வர முடியுமா? கண்டிப்பாக வந்துடுறாங்கன்னா உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க. யோகி பாபன் தான் கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணது. ஸோ அப்படியே வந்து மக்கிநாள் காலையில் ரஜினி சார் கூட காம்பினேஷன். அந்த படம் நடித்ததில் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து நான் வந்து வேட்டையின் ஆரம்பிக்கும் போது நம்ம எடிட்டர் ஃப்ளோமின் இருக்கார் இல்லைங்களா, இந்த லியோ, ஓகே ஓகே, விக்ரம், இப்போ மகாராஜா எடிட்டர், நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்,
நான் எப்படியாவது ரஜினி சார் படம் நடிக்கணும் அப்படின்னு. அவரும் அங்கே இது சொல்லியிருந்தார், ரெஃபர் பண்ணியிருந்தார். ஸோ அவர் மூலியமாக அந்த படம் வந்தது. ரஜினி சார் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து ஒரு நல்ல கேரக்டர். ஸோ அது படம் வந்ததுக்கப்புறம் பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா. இப்போ வேட்டையன் தாண்டி வேற என்ன படங்கள் இப்போ கரண்ட்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வேட்டையனை தாண்டி நான் வந்து சூதுகம் 2 பண்ணுறேன். சூதுகம் 2 பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் யோகி பாபன் கூட ஒரு 2-3 ப்ராஜெக்ட். மாணிக் பாஷான்னு ஒரு படம், அதுவும் ரஜினி சார் டைட்டில் தான். அதுக்கப்புறம் அவர் திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. ஸோ அதில் நானும் அவரும் தான் நடிக்கிறோம், யோகி பாபன். ஸோ அவரோட படங்கள் நிறைய படம். அது எங்கே போனாலும் அண்ணன் யோகி பாபன் ரெஃபர் பண்ணிடுவார். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், இவனை போட்டுருங்க, கல்கியை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது நடிச்சிட்ருக்கேன். ஓகே, நல்ல. அப்புறம் சேதன்னம் படம் நடிச்சிட்ருக்கேன். விஜய் சேதுபதி என்ன அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து மணிகண்டன் சார் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறாங்க, காக்கம் டவுன். ஸோ அந்த படம் பண்ணுறேன். அப்புறம் 2-3 படங்கள். அவர் நடிக்கிற படங்கள் எல்லாருக்குலேயும் அவர் தெரிஞ்ச டேரக்டர்ஸு, அதுவும் வந்து என்ன அண்ணன் வந்து ரெஃபர் பண்ணிடுவாங்க.